السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. تتجافى جنوبهم عن المضاجع يدعون ربهم خوفا وطمعا ومما رزقناهم ينفقون. قال النبي صلى الله عليه وسلم: تحروا ليلة القدر في الأشهر الأواخر من رمضان، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் சொல்லையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் சல்மான் அவர்களுடைய கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் சிறகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். இரண்டுக்கும் பெரும் மதிப்பிற்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவின் திருக்கருணையினால் புனித ரமலான் மாதத்தை அடைத்து 18ஆம் நாள் நோன்பை நோக்க வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கழிந்த காலங்களை விட வருகிற காலங்கள் மிக முக்கியமானவை. ரமலானுடைய இறுதியை நெருங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலை குறித்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்வார்கள்: கான நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்லஸு 20 பிஸலாத்தின் வஸௌமின் ஃபைதா கான அல்-அஷ்ரு ஷம்மர வஷத்தல் மிஹ்சர். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக யஜ்தஹிது ஃபீ ரமலான் மா லா யஜ்தஹிது ஃபீ கைரி, ரமலான் அல்லாத மாதங்களை விட ரமலானில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல்கள் அதிகமாக இருக்கும். அதிகமாக முயற்றுவார்கள் என்றால் அதிகமாக அமல் செய்வார்கள். அதிலேயே மிக குறிப்பாக ரமலானுடைய கடைசி 10 தினங்கள் வந்துவிட்டால் நபிகள் நாயகம் மற்ற காலங்களில் 20 நாட்களில் தொழுவார்கள், நோன்பிருப்பார்கள், இது மாதிரியான வணக்கங்கள் இருக்கும். ஆனால் கடைசி 10 தினங்கள் ஆகிவிட்டால் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு வெறுமனே இபாதத்துக்காக தொழுகை, நோன்பு, பள்ளியில் தங்குவது, திக்ரு, இவைகளை போன்று முழுக்க முழுக்க தன்னை பள்ளிவாசல்களிலேயே அமைத்துக் கொள்வார்கள், தயாராவார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இன்னொரு ரிவாயத்திற்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தகல அல்-அஷ்ர் ஜத்த வ ஷத்த பிஅஸ்ரஹு வ அஹியா லைலஹு வ ஐஸல அஹ்லஹு. முஸ்லிமுடைய 1174வது அத்தியாயத்தில் பதியப்பட்டிருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்வார்கள்: குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 தினங்கள் வந்துவிட்டால், கடைசி பகுதி வந்துவிட்டால் அதிகமாக இபாதத் செய்ய ஆரம்பிப்பார்கள். வஹியா லைலஹு, இரவு முழுக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாக்குவார்கள், இரவு முழுக்க நின்று வணங்குவார்கள். வைஸல் அஹ்லஹு, தான் மட்டுமல்ல தன்னுடைய குடும்பத்தினர்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுப்பிவிட்டு அவர்களையும் இந்த நாட்களிலே அதிக வணக்கத்தில் ஈடுபட செய்வார்கள் என அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவித்து தருவார்கள். மிக குறிப்பாக இந்த 10 நாட்கள் ரமலானுடைய கடைசி தினங்கள் மிக முக்கியமானவை. ரமலானின் ஒவ்வொரு நாளும் முக்கியமானவைகள் தான் என்றாலும் கூட இந்த இறுதி 10 நாட்கள் அதிக முக்கியத்துவம் பெறுகிறது. அதிலேயும் குறிப்பாக
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை போல சஹரு லைலத்துல் கத்ரி ஃபில் அஷ்ரில் அவாகிர் மின் ரமதான், உயர்வான இரவாகிய லைலத்துல் கத்ர் என்கிற புனித இரவு இந்த கடைசி 10 தினங்களில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அல்லாஹ் சொல்லுவான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர் என்றால் என்னவென்று தெரியுமா என்று கேள்வி கேட்டு அல்லாஹ் பதிலையும் சொல்வான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அது 1000 மாதங்களை விட சிறந்த ஒரே ஒரு நாள். அது ஒரு நாள் கூட அல்ல, ஒரு இரவு. ஒரு நாள் சொன்னாலும் 24 மணி நேரம் இருக்கு. 24 மணி நேரங்களை கொண்ட ஒரு நாள் அல்லாது அது ஒரு இரவு. 12 மணி நேரங்களை கொண்ட ஒரு இரவு. இரவனுடைய ஒரு பகுதி தான் லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்கிற அந்த புனிதமான இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. அல்லாஹ் தஆலா சொல்வார், கிட்டத்தட்ட 83 வருடங்கள் 4 மாதங்கள். 83 வருடங்கள் 4 மாதங்கள். ஒரே ஒரு இரவு மட்டும் அமல் செய்தால் கிடைக்கிற நன்மை. காலம் முழுக்க வாழ்கிற காலங்கள் அவ்வளவு இருக்குமா என்பது தெரியாது. 83 வயசு வரைக்கும் வாழ்ந்தால் பெரிய விஷயம். நாம் வாழுகிற ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய பிரயோஜனத்தையும் ஒரே ஒரு இரவு தருகிறது. ஒரு இரவிலே ஒட்டுமொத்த வாழ்க்கையின் பிரயோஜனத்தையும் அடைய முடியும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அந்த ஒரே ஒரு இரவை அடைவதிலே அசட்டையாக இருப்பது ஒரு முக்மீனுக்கு அழகல்ல. எனவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானும் முயன்றார்கள், நமக்கும் வழிமுறையை சொல்லித் தந்தார்கள். அந்த நாளை கண்டிப்பாக நீங்கள் அடைய வேண்டும் என்கிற நிலையை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பொதுவாக இது மாதிரியான நல்ல நேரங்கள் கரெக்டா சொல்லப்படுவதில்லை, சரியாக சொல்லப்படுவதில்லை. அப்படி சொல்லப்பட்டுட்டா போதும், அதையே பிடிச்சிட்டு தூங்க ஆரம்பிக்கும் என்பதனால என்னவோ அல்லாஹ் ஜலசானு இதுவே பெரிய விஷயம் தான். 10 நாளைக்குள்ள நல்லதே இல்ல, ரமலானுக்குள்ள ஏதாவது ஒரு நாள்ல தேடுங்க அப்படின்னு 30 நாள் தேடத்தானே வேணும். அப்படியெல்லாம் திறமை கொடுக்கலையே அல்லாஹ் ஜலசானு ஸல்லல்லாஹு அப்படியெல்லாம் கஷ்டம் கொடுக்கலையே, குறிப்பிட்டு அழகா சொல்லி கொடுத்தாங்களே. கடைசி 10 தான். அந்த 10லேயும் ஒற்றைப்படையான இரவுகள் அதிகமாக தேடுங்கள் என்று ஸல்லல்லாஹு குறிப்பு தந்திருக்கிறாங்களே. இந்த 10 நாட்களில் கூட அந்த புனிதமான நாளை நாம் இழந்து விடக்கூடாது. ஒரு சில அறிவிப்புகளில் சஹாபாக்கள் இப்படி சொல்வார்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், அபூதாவூதுடைய 1386வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும், லைலத்துல் கத்ரி லைலத்துல் கத்ரின் வயஷரீன. லைலத்துல் கத்ர் என்பது ரமதானுடைய 27வது நாள் தான். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார், இல்தமிஸுஹா ஃபில் அஸ்ரில் அவாகிர் ஃபைன் மகுஃப அதலுக்கும் அவ் அஜஸன் ஃபலா யுஹ்லிபன்ன அலா சபையில் பவாகி. முஸ்லிமுடைய 2164வது ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கடைசி 10 தினங்களிலேயும் லைலத்துல் கத்ரை தேடுங்கள். இல்தமிஸுஹா ஃபில் அஸ்ரில் அவாகிர், 10 தினங்களிலேயும், ஒற்றைப்படை தினங்கள் என்று மட்டுமல்ல 10 நாட்களிலேயும் லைலத்துல் கத்ரை தேடுங்கள். ஃபைன் மகுஃப அதலுக்கும், அந்த 10 நாளும் உங்களால் அமல் செய்ய முடியாமல் போனால், 10 இரவுகளும் உங்களால் அமல் செய்ய முடியாமல் போனால், பல யுகலிபன்ன அல சபையில் பவாக்கை, மீதம் இருக்கக்கூடிய 7 நாட்களில் நீங்கள் விட்டுவிடாதீர்கள். 23 30 வரைக்கும் இந்த இடைப்பட்ட 7 நாட்களை நீங்கள் விட்டுவிடாதீர்கள். மஹதீஸ்கள் இப்படியும் இதற்கு விளக்கம் சொல்வார்கள், 7வது நாளை விட்டுவிடாதீர்கள், 27வது நாளை விட்டுவிடாதீர்கள். இன்னொரு ரிவாயத்தில் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இன்னீ லா அலமு ஹிய லைலத்து சதகின் வ இஷ்ரீன. முஸ்லிமுடைய 2176வது ஹதீஸில் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், சஹாபி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இன்னீ லா அலமு எனக்கு நிச்சயமாக தெரியும், ஹிய லைலத்து சதகின் வ இஷ்ரீன, அது 27வது இரவுதான் என்பது எனக்கு தெரியும் என்று ஒரு சஹாபி அறிவிக்கிறார். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம், நீங்கள் இந்த 10 நாட்களில் தேடுங்கள். இன்னும் சொல்ல போனால் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் சம்பந்தமாக சஹாபாக்களுக்கு பேசும்போது சொல்லும்போது, ஃபைத்தமிஸுஹா ஃபில் அஷ்ரில் அவாகிர், கடைசி 10 தினங்களில் நீங்கள் அதை தேடிக் கொள்ளுங்கள். வலக்கத் ரஅய்துமூனி அஸ்ஜுது ஃபீ மாஇன் வதீன், அந்த லைலத்துல் கத்ர் எனக்கு அறிவிக்கப்பட்டிருச்சு, நான் மறந்துட்டேன்.
ஆனா அறிவிக்கப்படும் போது நான் இப்படி பார்த்தேன், அன்றைய இரவு அல்லது அன்றைய பகல் நான் தண்ணீரும் மண்ணும் கலந்த களிமண்ணின் மீது சஜிதா செய்வதாக என்னை நான் பார்த்தேன். ஒரு அடையாளத்தை சொல்லுகிறார் என்று சொல்றார். லைலத்துல் கத்ருடைய இரவுக்குண்டான ஒரு அடையாளத்தை சொல்லி காட்டுகிறார்கள். அன்றைய நாளில் நான் தண்ணீரும் மண்ணும் கலந்த தரையில் சஜிதா செய்வதாக நான் பார்த்தேன். இந்த ஹதீஸை அறிவிக்கிற அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, முத்திர்னா லைலத்தை 20 பிறை 21 ரமலான் பிறை 21 فوقف المسجد في مصلى رسول الله صلى الله عليه وسلم فنظرت إليه وقد انصرف من صلاة الصبح ووجهه مبتلا طينا وماء. 21வது இரவுடைய இரவுகள்ல மழை பெய்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவி பேரித்தமர ஓடைகளால் மேயப்பட்டிருந்ததுனால அந்த கிடுகுகளுக்கு நடுவில் இருந்து தண்ணீர் சொட்டுகள் மஸ்ஜித் நபவி பள்ளியாசல் உள்ளேயும் விழுந்திருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹ் தொழுவிட்டு திரும்பினாங்க. நான் பார்த்தேன், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய்த இடத்தில் மழை தண்ணீர் பட்டிருந்து தண்ணீரோடு கலந்து நபிகளாருடைய நெற்றியில் தண்ணீரும் மண்ணும் கலந்த கலவை ஒட்டி இருப்பதை என் கண்களால் பார்த்தேன். முஸ்லிமுடைய 2168வது ஹதீஸாக பதியப்பட்டது. இந்த காரணத்தை சொல்லி அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடையாளத்தை சொல்றாங்க. அந்த அடையாளம் 21வது இரவில் நான் பார்க்கிறேன், நேரடியா பார்க்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடையாளம் இருக்கிறது. எனவே லைலத்துல் கத்ரை 21வது இரவில் அதிகமாக தேடுங்கள். இந்த ஹதீஸுகளுக்கு எல்லாம் பொருள் இப்ப அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே இது 21 தான் என்று சொல்லல, இது 27 தான் என்று சொல்லல, 25 தான் யாரும் சொல்லல. இதில் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நம்முடைய முன்னோர்களும் 27 என்று சொன்னதற்கு காரணம் 27 தான் லைலத்துல் கத்ர் இல்லவே இல்லை, யாருமே சொல்லல. அப்படி 27 மட்டும்தான் லைலத்துல் கத்ர் இறங்குது அப்படின்னு யாருமே சொல்லல. அந்த நாள் தான் என்று யாருமே அடிச்சு சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே தெளிவா இந்த நாள் தான் சொல்லாத போது அதை சொல்லுகிற துணிச்சல் யாருக்கு தான் வரும்? யாருதான் அன்னைக்குதான் சொல்லுவாங்க. அன்றைக்கு இருக்கலாம் சில அடையாளங்களை வைத்து இந்த அடையாளங்கள் இந்த நாட்களில் பெற்றுக் கொள்ளப்படுகிறது. எனவே இந்த நாளில் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது என்ற அந்த நாள் தான் என்று எந்த ஆளையும் சொல்லல, எந்த இமாம்களும் சொல்லல. எல்லோரும் சொல்கிற விஷயம், நீங்கள் கடைசி 10 தினங்களிலே அவசியமாக கண்டிப்பாக அந்த நாளை தேடுங்கள். முடியாமல் போனால் ஏதாவது இந்த அடையாளங்கள் இந்த சில நாட்களில் தெரிகிறது, இந்த நாட்களில் நீங்கள் அதை அடைவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்பதுதான் அவர்களுடைய வாதங்கள். இந்த விஷயங்களை பார்த்தால் அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த ஹதீஸை பார்த்தால் 21 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடையாளம் இருந்ததாக சொல்கிறார்கள். வேறு சில அறிவிப்புகளில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், சில புத்தகாக்களும் சொல்வார்கள், அந்த நாளுடைய அமைதி, அந்த நாளில் அல்லாஹ்வுடைய சக்கீனத் இறங்குவது, அந்த நாளில் நாய்கள் குறைக்காமல் இருப்பது என்பதையெல்லாம் அடையாளமாக குறிப்பிட்டு இந்த அடையாளங்கள் எல்லாம் லைலத்துல் கத்ருடைய அடையாளங்களாக இருக்கலாம். எனவே அந்த புனிதமான நாள் இருக்கிறது என்பதை யாரும் மறுக்கிறது. இந்த 10 நாட்களுக்குள்ளாக அந்த புனிதமான நாள் இருக்கிறது, அதை அடைந்தாக வேண்டும் என்று சொன்னால் 10 நாட்களிலேயும் அமல் செய்யக்கூடியவர்களாக குறைஞ்சபட்சம் 10 நாள்ல யாரும் இப்ப இல்லைன்னா கூட குறைஞ்சபட்சம் வருகிற 10 நாட்களாவது அமல்களுக்குரிய காலங்களாக இருக்கும். மனை ஆயிரத்தி அறிவிக்கிறாங்க. திருநதியினுடைய 3513வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஐத இன் வாஃபத்து லைலத்துல் கத்ரி மா அகூல், நான் அந்த லைலத்துல் கத்ரை அடைந்தால் என்ன ஓதணும், நான் என்ன செய்யணும்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, கூலி அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. லைலத்துல் கத்ரை நீ அடைந்தால் அந்த நாளில் இந்த துஆவை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். யா அல்லாஹ் இன்னக அஃபூவுன், நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், நீ மன்னிப்பாளர். துஹிப்புல் அஃவ, மன்னிப்பை விரும்பக்கூடியவன். ஃபஅஃபு அன்னி, எனவே என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கேள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவையும் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அதனால பொருள் இந்த துஆவை மட்டும் ஓதிட்டு எழுதி போயிடுங்கிறது அல்ல, இந்த துஆவை அந்த நாளில் அதிகமாக ஓது என்பது பொருள். அப்ப இந்த
துஆவின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வருவது, உங்களுடைய பாவ மன்னிப்பை அந்த நாளில் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். உங்களுடைய பாவத்துக்கு உண்டான மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் பெற்றுக் கொள்ளுங்கள். காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாளில் அதிகமாக நன்மைகளை மாறி குவிக்கக்கூடிய நாள் அது. 83 ஆண்டுகளுக்கு மேலான நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒரே ஒரு இரவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகிறார். எனவே அந்த நாளை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே போல இந்த இரவுகள்ல, இந்த நாட்கள்ல அதிகபட்சமாக தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அல்லாஹ் சொல்வார் 32வது சூராவில் 16வது ஆயத்தாக. இந்த நாளில், இந்த புனிதமான இரவுகளில் நாம் செய்ய வேண்டிய அமல்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல் மூலமாக விளக்கி இருக்கிறார்கள். மிக குறிப்பாக இஹ்யாஉல் லைல், இரவு முழுக்க நின்று வணங்குதல், இரவில் அதிகமான காலங்கள் நின்று வணங்குதல், இரவை விழிப்புடன் கழித்தல். முடிச்சிருக்கிறது சும்மா முடிச்சிருக்கிறது அல்லது முடிச்சுக்கிட்டு பாவம் செய்யறது என்கிற பொருள் அல்ல. நன்மையான காரியங்களுக்காக விழித்துக் கொண்டிருப்பது, அர்த்தரிக்க கூடாது. நாம் முடிச்சுக்கிறோங்கிறதுக்காக பெரியாவுள்ள இரவை ஹயாத்தாக்குறது, இரவு முழுக்க முடிச்சிட்டு இருக்கிறது தான் பொருள். அதனால வெறும் முடிச்சிட்டு இருக்கிறது அல்ல, அதில் நல்லமல்கள் செய்வது. நல்லமல்கள் எப்படி அல்லாஹ் சொல்கிறார்? நல்லவர்களை பற்றி தத்தஜாஃபா ஜுனூபுஹும், அவர்களுடைய விழா எழுப்புகள் எழுந்துரும் அனில் மலாஜிஇ, படுக்கைகளில் இருந்து. எதனால்? ஹௌஃபன் வ தமஅன், அல்லாஹ் நாம் இவ்வளவு நாள் செய்த பாவங்களை தண்டிப்பானோ என்கிற பயத்தினாலும், அல்லாஹ் நிச்சயம் அருளுள்ளவன், என் மீதும் அருள் புரிவான் என்கிற ஆசையாலும் அவர்களுடைய விழா எலும்புகள் தன்னுடைய படுக்கைகளில் இருந்து எழுந்து இறைவனை அவர்கள் தொழ ஆரம்பிப்பார்கள். 51வது சூராவுடைய 17, 18வது வசனங்களில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா முத்தகீன்களுடைய சிஃபத்துகளை சொல்கிறார். இறையச்சமுடையவர்கள், அல்லாஹ்வுடைய அச்சமுடையவர்களின் தன்மைகளை சொல்கிறார். கானூ கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், அவர்கள் இரவில் குறைவாக தூங்குவார்கள். வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரத்தில், விடிய காலையில் சஹருடைய நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பார்கள். இது முத்தகீன்களுடைய இறையச்சமுடையவர்களுடைய தன்மைகளாக அல்லாஹ் சொல்கிறார். யஹ்தருல் ஆகிரத்து வ யர்ஜு ரஹ்மத் ரப்பி, 39வது சூராவுடைய 9வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறார், அம்மன் ஹுவ கானித்துன் ஆனா அல்லைலி சாஜிதம் வ காயிமா, யார் இரவில் நின்ற நிலைமையிலேயும் சஜ்தா செய்த நிலைமையிலேயும் அல்லாஹ்வை வணங்குகிறார்களோ அவர்களும் மற்றவர்களும் சமமானவர்களா? இதுக்கு பிறகுதான் அல்லாஹ் கேட்கிறார், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹ் கேட்பார். யார் இரவு நேரங்களில் நின்ற நிலையிலும் சஜ்தா செய்த நிலையிலும் அல்லாஹ்வை வணங்குகிறார்களோ அவர்களும் மற்றவர்களும் சரியாவார்களா, சமமாவார்களா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அலைக்கும் பிஸியாமில் லைல், இரவு நேர தொழுகையை உங்களுக்கு அவசியமாக்கிக் கொள்ளுங்கள். ஃபைன்னஹு தாது சாலிஹீன கப்லக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்த நல்லவர்களுடைய பழக்கம் அது. கியாமுல் லைல் என்பது, இரவு நேர தொழுகை என்பது உங்களுக்கு முன்னால் இருந்த நல்லவர்களுடைய பழக்கம். குர்பத்துன் இலல்லாஹ், அது அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தி தரும். முக்கஃபிரத்து ஸய்யிஆத், உங்களுடைய பாவங்களை அது போக்கும். மன்ஹாத்துன் அனில் இஸ்மி, பாவங்களை விட்டு உங்களை அது பரிசுத்தப்படுத்தும், தடுக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த ரிவாயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்வாங்க, நிஅமர் ரஜுல் அப்துல்லாஹ் லவ் கான யுஸல்லி மினல் லைல். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நல்ல மனுஷன் தான், ஆனா நைட்ல தொழுதா ரொம்ப மனுஷன் நல்ல மனுஷன் ஆயிடுவார். இப்ப அவர் ஒன்றும் கெட்ட மனிதர் இல்ல, அவர் நல்ல மனிதர் தான், ஆனால் இரவு நேர தொழுகை கொஞ்சம் அவருக்கு கம்மியா இருக்கு. நிஅமர் ரஜுலு, நல்ல மனிதர் தான் அப்துல்லா, லவ்கான யுஸல்லி மினல் லைலி, ஆனா இரவு நேரத்துல அதிகமா தொழுதா ரொம்ப நல்லா இருக்கும். சாலிஹ் இப்னு அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்களுடைய மகனார். பிறகு தன்னுடைய தந்தையை பற்றி சொல்கிறார்கள், ஃபகான அப்துல்லாஹ் பஅத ذلك லா யனாமு மினல் லைலி இல்லா கலீலா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொன்ன பிறகு எங்க அத்தா இரவில் அதிக நேரம் தூங்கி நாம் பார்த்ததே கிடையாது. அதிகமாக இரவுகள்ல எல்லா காலங்களிலேயும் இரவு நேரங்களில் அதிகமாக நின்று வணங்கக்கூடியவர்களாக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபீ ஜன்னத்தி குர்பா யுரா ஸாஹிருஹா மின் பாத்தினிஹா வ பாத்தினிஹா மின் ஸாஹிரிஹா, சொர்க்கத்தில் ஒரு அறை இருக்கிறது, பிரத்யேகமான அறை. சகையில நிமன் யாரும் சொல்லலாம், அது யாருக்கு என்று சஹாபாக்கள் கேட்ட போது கால
லிமன் அஸ்வாபல் கலாம 4 தன்மைகளை சொல்லுவார்கள். அந்த பிரத்யேகமான சொர்க்க அறை இந்த 4 தன்மைகள் உள்ளவர்களுக்கு கிடைக்கிறது. லிமன் அஸ்வாபல் கலாம், பேசுனா நல்ல பேச்சுக்கள் பேச வேண்டும். இல்லாதவர்களுக்கு உணவளித்து பழக வேண்டும். 3 விஷயங்கள். மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிற போது, தூங்கிக் கொண்டிருக்கிற போது அவர் நின்று வழங்குவார். இந்த 3 தன்மைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு சொர்க்கத்துடைய அந்த பிரத்யேகமான அறை உண்டு. அது வெளியிலிருந்து உள்ள தெரியும், உள்ளிருந்து பார்த்தா வெளியில தெரியும். அப்படி ஒரு கண்ணாடி அறை எதிர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரித்து காட்டுகிறார்கள். இன்னொரு ரிவாயத்தில் அத்தானி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இடத்தில் வந்தார்கள். வந்து யா முஹம்மத் முகமது அவர்களே, நீங்கள் எவ்வளவு காலம் வேண்டாலும் வாழுங்க, எவ்வளவு நாள் வேணாலும் வாழ்ந்துட்டு போங்க. இன்னைக்கு மையத்தூர், என்னைக்காச்சும் ஒரு நாள் மௌத்தாய்தான் தீரணும். நீங்க யார் மேல வேண்டுமானாலும் அன்பு வைத்துக் கொள்ளுங்கள். என்றாவது ஒரு நாள் அந்த அன்புள்ளவரை பிரிந்துதான் ஆக வேண்டும். நீங்கள் நல்லவர்கள் செய்யுங்கள், நிச்சயமாக அந்த அமல்களுக்கு நீங்கள் கூலி கொடுக்கப்படுவீர்கள். வானம் அறிந்து கொள்ளுங்கள், அன்ன ஷரஃபல் முஃமினி கியாமுஹு பில்லைல். ஒரு முஃமினுடைய அடையாளம், ஒரு முஃமினுடைய கண்ணியம், ஒரு முஃமினுடைய சிறப்பு எதில் இருக்கிறது என்றால் கியாமுஹு பில்லைல், அவன் இரவு நேரங்களில் நின்று வணங்குவதில் தான் இருக்கிறது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு சொன்னதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அவருடைய கண்ணியம் எதில் இருக்கிறது என்றால் மனிதர்களிடத்தில் தேவையாகாமல் இருப்பதில் இருக்கு. கையை நீட்டி பழகிட்டான மரியாதை பெறும். அப்ப இந்த 2 விஷயத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறார்கள். என்ன தேவையானோ அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள், மனிதர்களிடத்தில் கையேந்திராதீங்க. கியாமுல் லைல், இரவு நேர வணக்கங்களை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். இது ஒரு முஃமினுடைய சிறப்புக்குண்டான காரணம், கண்ணியத்துக்குண்டான காரணம் என ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு சொன்னதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். முஸ்லிமுடைய ரிவாயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்வார்கள்? அஃதலு ஸலாத்தி பஅதல் ஃபரீதா ஸலாத்துல் லைல். கடமையான தொழுகைகள் இருக்கிறது, ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகிறோம். இந்த தொழுகைகளுக்கு பிறகு, கடமையான தொழுகைகளுக்கு பிறகு ஒரு சிறப்பான தொழுகை இருக்கிறது என்று சொன்னால் ஸலாத்துல் லைல், அது இரவு நேர தொழுகைதான், இரவுடைய வணக்கம் தான். என் நிகழ்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்கிறார் 23வது சூரா முஸம்மில், யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல் இல்லா கலீலன் நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா. அல்லாஹ் நபிகளாரை பார்த்து சொல்கிறான், யா அய்யுஹல் முஸம்மில், போர்வை போர்த்தி இருப்பவரே, நல்ல இழுத்து மூடியில் தூங்கக்கூடியவரே என்று சொல்கிறார். யா அய்யுஹல் முஸம்மில், போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே, குமில் லைல், இரவு நேரத்தில் எழுதியாக என்னங்க, நைட்ல இருந்தீங்க, குமில் லைல் இல்லா கலீலன் நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா, இரவு நேரத்தில் எழுந்து தொழுங்க. கொஞ்ச நேரம் தூங்குங்க, அல்லது கொஞ்ச நேரத்தை விட கொஞ்ச நேரத்தை தூங்குங்க. இல்லா கலீலா, கொஞ்ச நேரத்தை தவிர, அவின் குஸ்மினு கலீலா, அல்லது நீங்க எதை கொஞ்ச நேரம் நினைக்கிறீங்களோ அதுலயும் குறைச்சிக்கிங்க தூக்கத்துக்கு. அதை விட அதிகமாக என்ன செய்யுங்க, நீங்க தொழுகையில், இபாதத்துகளில், இரவு நேர வணக்கங்களில் நீங்கள் அதிகமாக ஈடுபடுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிற வார்த்தை, ومن الليل فتهجد به نافلة لك عسى أن يبعثك ربك مقاما محمودا. 17வது சூராவின் 79வது ஆயத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்வார் அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரவில் எழுந்து தஹஜ்ஜுதை தொழுங்கள், ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக், உங்களுக்கு உபரியான தொழுகையாக அதை நாம் கடமையாக்கி இருக்கிறோம், நீங்கள் அந்த தொழுகையை தொழுங்கள். அஸா அன் யபஅஸக ரப்புக மகாம மஹ்மூதா, மகாம மஹ்மூதா என்கிற உயர்ந்த பதவியில் அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை அமர்த்துவார். அந்த இரவு நேர வணக்கத்திற்குண்டான சிறப்பை, பிரதிபலனை அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்துல சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து இரவுல எழுந்து தஹஜ்ஜுதை தொழுங்க, தொழுதால் அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த ஸ்தானத்தை தருகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி அளிக்கிறார். அதே போலத்தான் நம்முடைய இரவு நேர தொழுகைகள், கியாமுல் லைல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இரவு நேர தொழுகைகள் அல்லாஹ்விடத்தில் மிக அதிகமான நெருக்கத்தை நமக்கு பெற்றுத் தரும். நபிகளாருடைய வணக்கத்தை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்வார், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூமு மினல் லைலி ஹத்தா ததஃபத்தர கதமாஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமுல் லைல் தொழுவார்,
இரவு நேரம் எழுந்து சொல்லுவாங்க. எப்படி தெரியுமா? கதமாகும். அவர்களுடைய 2 கால்களும் வீங்கி வெடிக்கிற அளவுக்கு நிற்கிறதுனால கால்வலி ஏற்படும். நிற்கிறதுனால அந்த கால்வலியினுடைய பிரதிபலிப்பு கால் வீங்கும். கால் வீங்கி வெடித்து அதிலிருந்து தண்ணீர்கள் போகும். இந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று வணங்குவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார். இது நபிகளாருடைய வணக்கம் என்றால் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிற எந்த பாவமும் இல்லாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்கம் இதுவென்றால் நாம் பாதைகளாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்விடத்தில் எப்படி இருக்கணும், நம்முடைய வணக்கங்கள் எப்படி இருக்கணும். மிக குறிப்பாக எல்லா நாட்களும் தொழ வேண்டிய தொழுகைகள் தான் கியாமுல் லைல் என்று சொல்லப்படக்கூடிய தொழுகை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நாளும் தொழுவதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நாம் இந்த கொஞ்ச நாளாவது தொழ வேண்டாமா என்கிற ஏக்கத்தில் தான் கடைசி 10 இரவுகளில் மட்டுமாவது நாம் அதை தொழ வேண்டுமே என்கிற நியதியில் தான் நாம் இந்த கடைசி 10 நாட்களிலே கியாமுல் லைல் என்று சொல்லப்படுகிற அந்த இரவு நேர தொழுகைக்கு நாம் அனுமதி அளிக்கிறோம். இரவு நேர தொழுகைகளிலே நாம் அதிகமாக ஈடுபடுகிறோம். இந்த 10 நாட்கள் போகிறது போக வரக்கூடிய இந்த 10 நாட்கள்ல நாம் இபாதத் செய்கிற போது, வரக்கூடிய 10 நாட்களுடைய இபாதத்தை அதிகப்படுத்துகிற போது இது ரமலானுடைய இபாதத்தாக மட்டுமல்ல லைலத்துல் கத்ருடைய இபாதத்தாக மாறுகிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். நாம் சொல்லக்கூடிய இந்த தொழுகைகள், இந்த 10 நாட்களுடைய வணக்கங்கள் வெறும் சாதாரணமான ரமலானுடைய வணக்கமாக மட்டுமில்லை. ஏன்னா ரமலானுக்கே சிறப்புண்டு. ஒரு நஃபில் தொழுதால் ஒரு பர்து தொழுத நன்மை, ஒரு பர்து தொழுதால் 70 பர்து தொழுத நன்மை என்ன நிகழ்நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. சாதாரணமாக ரமலானுக்கு அந்த சிறப்பு, ரமலானிலேயும் கடைசி 10க்கு அதிக சிறப்பு. நாம் சொல்லுகிற இந்த 10 நாட்களில் நிச்சயமாக ஒரு இரவு லைலத்துல் இரவு, இதுல எந்த சந்தேகமும் இல்லை. கண்டிப்பா அந்த 10 நாள்ல ஒரு இரவு லைலத்துல் இரவு, நிச்சயமாக அந்த இரவை அடைகிற வாய்ப்பு அந்த இரவில் கிடைக்கிறது. நாம் சொல்லக்கூடிய அந்த தொழுகை லைலத்துல் கத்ருடைய தொழுகை. லைலத்துல் கத்ருடைய தொழுகை என்றால் 8 ரகாத் தொழுதா 100 வருடங்கள் தொழுத நன்மைகள். 83 வருஷத்துக்கு மேல நல்லா சொல்றான். மேல அப்படிங்கிறது எவ்வளவு அளவுன்னு சொல்லல. 83க்கு மேல 85, 830, 8300, 8,30,000, 30,000 அளவு ஏதாவது சொன்னானா இல்ல. கயிறும் மின்னல் பிசகர் 1000 மாதங்களை விட சிறந்தது அதிகமானது என்று சொல்லி முடிச்சுட்டான். எனவே அந்த ஒரு இரவுடைய அமல் எவ்வளவு என்பது தெரியாது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடைசி 10 முக்கியமாக ஒரு அமலை நமக்கு சொல்லித் தந்தார்கள். அது இஹ்திகாஃப். அந்த இஹ்திகாஃப் என்கிற அமலில் இருக்கிற போது யார் அந்த 10 நாட்கள் அல்லாஹ்வுடைய பள்ளியில் தங்கி இருந்து மற்றவர்களுடைய உலக ஆதாயங்களை ஒதுக்கி வைத்து, உலக விஷயங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு இஹ்திகாஃபில் இருந்து முழுக்க முழுக்க பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்று சொல்வார்கள். இறைவனை அடைய வேண்டுமானால் இந்த 3ம் அவசியம். இந்த 3ஐயும் ஒரே சமயத்தில் கொடுப்பது இஹ்திகாஃப். ஏத்திகாப்ல இருந்தா நோம்பு வச்சு ஆகணும். வருது நோம்போடு தான் ஏத்திகாப் இருக்கணும். சுன்னத்தை வாக்கதாவான நோம்பு. நோம்பு இல்லாம ஏத்திகாப் இருக்க முடியாது இந்த ஏத்திகாப்பை பொறுத்தவரை. எனவே இந்த ஏத்திகாப்பில் நோன்பு, பசித்திரு, தனித்திரு, உன்னுடைய குழந்தை, மனைவி, மக்கள், சொத்து, சுகம், வியாபாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ் மட்டும்தான் என்கிற தனிமை இங்கே கிடைக்கிறது. விழித்திரு. இங்க உட்கார்ந்து நைட்ல தூங்க முடியாது. அதிகமான நேரங்கள் அல்லாஹ் இருந்து ஆகணும். தனிமையில் அல்லாஹ்வை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். 4 பேருக்கு முன்னாடி உட்கார்ந்து அழுவ முடியாது. 4 பேருக்கு முன்னாடி தனிமையில நம்முடைய குற்றக்குறைகளை சொல்லி மனம் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகி அல்லாஹ்விடத்தில் அழுது கேட்கக்கூடிய வாய்ப்புகள் மற்ற நாட்களில் கிடைக்காது. என்ன சொல்ல போனா மற்ற நாள்ல கல்யாணத்துல இருந்து ஏத்திகாப் இருக்கிறதும் கஷ்டம் தான். நம்ம கூட தனியா தான் உட்காரணும். யாருமே கூட இருக்க மாட்டாங்க. பயமா இருக்கும் தனியா படுத்து தூங்குறதுக்கு. இவ்வளவு பிரச்சனைகள். ஆனால் இந்த ஏத்திகாப்பில் அல்ஹம்துலில்லாஹ் பலரும் நம்மோடு சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு, இரவு நேரங்களில் தனிமையில் எழுந்து அல்லாஹ்விடத்தில் அழுகிற வாய்ப்பு, அல்லாஹ்விடத்தில் கேட்கிற வாய்ப்பு, அல்லாஹ்விடத்தில் போராட்டம் செய்து பெற்றுக்கொள்கிற வாய்ப்பு ஏத்திகாப்பில் கிடைக்கிறது. தனிமையிலே இருந்து நம்முடைய ஹலாலான ஆஜத்துக்கள், ஹலாலான தேவைகள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் அல்லாஹ் தருகிற வாய்ப்புகள் ஏத்திகாப்பில் கிடைக்கிறது. எனவே இந்த 10 நாட்கள் சாதாரண நாட்கள் அல்ல.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 10 நாட்களில் தங்களுடைய கீழாடையை வரிந்து கட்டிக்கொண்டு இபாதத்தில் இறங்கி விடுவார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வது போல இருக்க கட்டிக்கொண்டு கோதாவில் இறங்க வேண்டிய காலங்கள் இது, அமலுடைய கோதாவில் இறங்க வேண்டிய காலங்கள் இது. 10 நாட்களை சாதாரணமாக நாட்களாக கழித்து விடாமல் முழுக்க முழுக்க அவர்களுக்குரிய நாளாக கழிக்க வேண்டும். அல்லாஹ் ரமலானை முழுமையாக அடைந்து அதிலே நல்லவர்கள் செய்த நல்லவர்கள் கூட்டத்தில் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.